வந்து காவேரி கிட்ட எப்பவும் போல கோவமாவே நடந்துக்கிறாரு. அதனால காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த மாரி வந்து அம்மு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத காவேரியும் வந்து கவனிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கும்போது, என்ன பண்றாங்க, நம்ம யாழினி வந்து இந்த மாரி வந்து அம்மு சந்தோஷமா இருக்கா, அவங்க அம்மா உயிரோட இருக்கிறது தான் காரணம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்றா இவ அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து அது வந்து அப்படி சொல்ல போக, என்ன பண்றா எல்லா விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா கேட்க கேட்க அதிர்ச்சி அடையுது நம்ம வந்து காவேரிக்கு. ஏன்னா யாழினி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து இது மாதிரி அம்மு வீட்டில் வந்து ஃபோட்டோ பார்த்தது, அவங்க சித்தியோட ஃபோட்டோ அது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட காவேரிக்கு அப்படியே தலையே சுற்றுது. அடுத்து காவேரி அந்த டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் காவேரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மறந்து போனது எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய் வந்து எழுதி வச்சிருக்காரு அந்த டைரியில். படிக்க படிக்க காவேரிக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடுது. அப்படியே தலையை சுற்றி கீழே விழுந்துடுறாங்க காவேரி. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கும்போது காவேரி கண்ணை திறக்கிறாங்க. அப்போ காவேரி வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து கேள்விப்பட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. பயங்கரமாக அழறாங்க. ஃபோட்டோஸ் அதுக்கப்புறமா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல சொல்ல எல்லா ஞாபகமும் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு விஷயமா காவேரி வந்து தெரிய வருது காவேரிக்கு. என் புருஷனையும் என் குழந்தையுமா நான் மறந்துட்டேன், நான்லாம் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி வந்து அம்மு பார்க்க வராங்க. அம்முவை கட்டின்னு பயங்கரமாக அழறாங்க. எல்லாருமே காவேரியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நான் விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. அப்போ வந்து எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. விஜய் வந்து வராரு. விஜயை பார்த்தோன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரி. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி நீ எந்த தப்புமே பண்ணலை காவேரி, நான் ஏடி உன்னை மன்னிக்கணும்னு. இல்லை இல்லை, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீங்கள் தான் என் புருஷன் தெரியாமல் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூட நான் போனேன்ல, நான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ண போனேன். நான் உங்கள் மனசு எப்படி வேதனைப்பட்டிருக்கோம், எப்படியெல்லாம் துடிச்சிருப்பீங்க நீங்கள், அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் ஏன் இப்படி பண்ணேன், என்னால் முடியல, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களே தலையில் போட்டு அடிச்சுக்கிறாங்க. ஐயோ காவேரிக்கு என்ன காவேரி பண்ணிகிட்ருக்க நீ? இல்லைங்க, எனக்கு மன்னிப்பே கிடையாது, என்னால் தாங்கிக்க முடியல, குழந்தை இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. இங்கே பாரு காவேரி, உன் மேலே எந்த தப்புமே இல்லை, நீ பழசெல்லாம் மறந்துட்டுருக்கடா, அதனால தான் உனக்கு அந்த மாதிரி இருக்குது, அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கவலைப்படாமல் இரு சரியா அப்படின்றோன்னே சரி அப்படின்றாங்க. அடுத்து வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுவீங்கல்ல, இதுக்காக என்னை வந்து தண்டிச்சிட மாட்டீங்கல்ல. ஐயோ காவேரி அப்படிலாம் இல்லடி, நான் ஏடி உன்னை வந்து அப்படிலாம் யோசிக்க போகிறேன், நீங்கள் என் மேலே கோவமாக இருந்தீங்கல்ல, எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுன்னு தெரியல காவேரி, உண்மையிலே சொல்லப்போனால் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், இப்போ நீ பழைய நினைவுகளை திரும்பி வந்துட்டேன், எனக்கு இது போதும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. உடனே காவேரி அப்படியே வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து எங்க நம்ம குழந்தை அம்மு வந்து என்கிட்ட எப்படிலாம் வந்து இருந்தா, எனக்கு இன்னும் கூட அதெல்லாம் வந்து மறக்கவே முடியலங்க, இவ்வளோ நாள் என்கிட்ட ஏங்க சொல்லலை, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சொன்னால் நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்ல. இல்லை காவேரி, உங்ககிட்ட சொன்னால் உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு ரொம்ப பயமாக இருந்ததுடி, அதான் சொல்லலை காவேரி, சாரி காவேரினோன்னே. என்னங்க நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் இப்படி மறைச்சிட்டிங்களே அப்படின்னோடனே எல்லாருமே அங்கே வராங்க. ஏம்மா நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா, நான் எவ்வளோ பெரிய பாவத்தெல்லாம் செய்ய போனேன், ஏம்மா இப்படி பண்ணேன், நாங்கள் என்னடி பண்ணுறது, டாக்டர் அப்படி சொன்னோன்னு நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம், இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லாமல் விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. அம்மு வந்து மிஸ் கிடையாது, உன்னோட அம்மா, அம்மான்னு கூப்பிடுக்கு வந்து அம்மு அப்படின்னோடனே அம்மா அப்படின்ட்டாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. அப்படியே ஓடி வந்து அம்மு வந்து கட்டிக்கிறாங்க. நம்ம காவேரியும் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து விஜயும் வந்து அம்முவையும் நம்ம காவேரியும் சேர்த்து கட்டிக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 3 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இது போதும், என் காவேரி குடும்பத்தோடு இருக்கா, புருஷன் குழந்தையோடு சந்தோஷமாக இருக்கா, இந்த நாளுக்காக தானே இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணீர் சிந்துறாங்க, ஆனந்த கண்ணீர். நம்ம வந்து சாரதா பார்த்துட்டு இவங்கள